ஆப்போசிட் பர்சனை பேச விட மாட்டேங்குது. ஒரு பொம்பளை அந்த மாலை உரசில் உட்காந்து அந்த லேடிஸ்லாம் உட்காந்து பேசினாங்க, பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? ஒரு பொம்பளை இருந்துகிட்டு ஒரு பொம்பளை அபியூஸ் பண்றாங்க, கட்சியில இருக்கிறவங்க ஏங்க கேட்கலன்னு கேட்டா, அவங்க என்ன மாதிரியான ட்வீட் போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? அபியூஸ் பண்ணது விஜய் ஃபேன்ஸ் தானே உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அது மட்டும் ட்வீட் போட்டது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன் உனக்கு சோஷியல் மீடியா தெரியாதா? விஜய் ரசிகர்கள் கட்சியில இருக்கிறவன் பொறுப்புல இருக்கிறவங்க ட்வீட் போட்டான் தெரியாதா? கமெண்ட்ல உட்காந்து மாஃபி பண்ணிலாம் போட்டான். விட்டு விடுங்களாம். அங்க சிரிச்ச உடனே சிரிக்காதீங்க. ஏன் கோவம் வருது உனக்கு? பொம்பளை தானே நீ? ஒருத்தனுக்கு ஒருத்தையா வாழறதுனா பெரிய தேச குத்தமா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் போடுறாங்க ஜிப்சி. நேற்று அந்த வீடியோ போட்டான் தெரியுமா? என்னடா தப்பு இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் யூடியூப்காரன் வீடியோ போட்டான். யாருக்கு அந்த பலூனை கரெக்ட் அடி வாங்க நானே ஒருத்தன். சார் யாருன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? என்ன பிளாக் பண்ணிட்டு எனக்கு சவடால் விட்ட ஒரு சாரு, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளு மாரிடா. நான் நீ எல்லாம் என்ன தமிழ்நாட்டுல பெரிய மாதிரி ஆறாடி அப்படின்னா, சரி அன்பிளாக் பண்றேன்னா பண்ண மாட்டேங்கிறான் ஜிப்சி. அவனை பிடிச்சி இழுத்து போடுமா ஜிப்சி ஸ்பேஸ்ல? இல்ல கபிலன், அவனே ஃப்ராடு தான். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அவங்களுக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்புறம் நம்ம வந்து பிஸியா அண்ணன் அடிச்சுட்டு இருந்தோம், இவெல்லாம் வேண்டான்னு விட்டோம். இந்த அது என்ன மேட்டர்னா, இந்த கவர்மெண்ட் தடை பண்ண ஆப்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப் கிட்ட ஸ்பான்சர் வாங்கிட்டு அதை வந்து இவனோட சேனல்ல பிளே பண்ணாம இன்னொரு டம்மி சேனல் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து லிங்க் மட்டும் இங்க போட்டுவானுங்க, நீங்க கிளிக் பண்ணி அங்க போய் பாக்குற மாதிரி. இது ஒரு பொழைப்புன்னு சொல்லி போட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. வேணா சொல்லுங்க, அந்த வீடியோ எடுத்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன் அன்னைக்கு அண்ணன். இனி அவனுங்க மதன் கௌரி கூட்டு இருந்தாலும் சரி, இல்ல இந்த கௌரியை கூட்டு இருந்தாலும் சரி, எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ற வேலை தான் நம்ம வேலையே. இனிமேல் சும்மாவே நாங்க சலங்கை கட்டி தாண்டா ஆடுவோம். நீ வேற ரஜினியை வேற தொட்டு விட்டுருக்கிற, நானும் சும்மாவா இருப்பேன்? ட்வீட் போடுவேன், இவனை அடிச்சு இறக்குற ட்வீட் நானே இல்ல குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் போடுவாங்க. என்ன ஒழுங்கா ஷேர் பண்ணி கொடுங்க. ஆமா ஜிப்சி ப்ரோ, இந்த பெரம்பூர் தொகுதியில தாவேக்கா ஒரு பொம்பளையால் நிக்கல, அவ தானே இந்த ஹஸ்பண்டோட விஜய் பிடிக்குன்னு சொன்னது? ஆமா ஆமா, அந்த போஸ்டர் வேற நானும் நேத்து பார்த்தேன். கண்டென்ட் கொடுத்தா போஸ்டிங்கா சூப்பர்ரா. அப்புறம் இன்னொரு மேட்டர் கேள்விப்பட்டேன், அண்ணன் வந்து மதன் கௌரிக்கு 1-to-1 இன்டர்வியூ ஒன்று பேசியிருந்தாங்களாம். இப்போ நடுவில் இந்த என்ன சொல்றது, மாமி மேட்டர் லீக் ஆனோடனே மதன் கௌரியை இப்போதைக்கு ஸ்டாப். ஏன்னா அவன் மேட்ரு, அந்த மேட்டர் எடுத்து வச்சு பேசினீங்கன்னா அவன் மேட்ரு வெளில வரும்ல. அடியில இன்டர்வியூ இப்போ இது பண்ணிட்டானுங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இல்ல கபிலன் ப்ரோ, நீ இந்த இப்போ பாருங்களேன், எலெக்ஷன் டைம் வரைக்கும் இஷ்டத்துக்கு நம்ம சைடு தொடுவானுங்க, வாண்டடா ஒம்பளுப்பானுங்க. இந்த ரகுவரன்ல சொல்லுவான்ல பாஷா படத்துல, சார் பாஷா ரகு ஆண்டனி வந்து இங்க பாம் மிஸ்டர் தொடட்டும், இது பண்ணட்டும், அது பண்ணட்டும், கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் பேப்பர்ல படம் முடிச்சு எல்லாத்தையும் போட்டுருவாங்கல்ல. இந்த இப்ப செல்லக்குட்டி வந்திருக்கு, மறுபடியும் மிரட்ட வந்திருக்கு. எப்பா ஒருத்தரா தான் பேசணும், சண்டை போடக்கூடாது, சரியா? கபிலன், நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. செல்லக்குட்டி மிரட்டு. வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம். திருந்தவே மாட்டீல, நீ எல்லாம் திருந்த மாட்டீல, கதறிட்டே கடா திருந்த மாட்டேன். ஆனா உன்னோட கபிலா பிடிச்சிருக்குடா, இந்த மாதிரி நீ கதறிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த எஸ்பி சூர்யா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரெட் டிராகன் நான் என்னடா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வாய முறா. நீ சொல்லு. அங்க பேச மாட்டேங்கிற, பொம்பளை ஸ்பேஸ் போனா அமைதியா எனி ஹெல்ப் ஷாலினி அப்படின்னு நிக்கிற, இங்க வந்தா மட்டும் முத்திட்டு இருக்கிற. சொல்ற, நீ மிரட்டுற. இல்ல கபிலன், ஒரு வார்த்தை கேளுங்க. நீ மிரட்டுறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, வருத்தம் கிடையாது. நீ நான் ஒருத்தர் இல்ல ஜிப்சி, நாங்க ஒருத்தர் இல்ல, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒருத்தர் தானே, பயப்பட மாட்டீல்ல? நாங்க அஜித் ஃபேன்ஸோடயோ இல்ல ரஜினி ஃபேன்ஸோடயோ சண்டை போடுறதுக்காக நாங்க வரல, சரியா? அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? மனப்பான்மை அப்படி, நீ ஒரு பைத்தியக்காரன். உன்னோட மென்டலை வந்து நாங்க மாத்த முடியாது. நீ போய் கவுன்சிலிங் கண்ணாடி விட்டு நவுந்து பேசுறாடே, சரியா? நீ ரசிகர் மனப்பான்மையிலே இருக்க. நாங்க கண்ணாடி விட்டு நவுந்து பேசுறாடே பொட்ட. ஒழுங்கா பேசுனா ஒழுங்கா பேசு. பேசுறது நான் இல்லடா டேய். பேசுறது நான் இல்ல, அஜித் ஃபேன். அங்கிள் என்ன அடிக்காதீங்க அங்கிள். எங்க ஜிப்புக்குள்ள வர மாட்டாங்க கபிலன், எவனோ கேக்குறாங்கல்ல.
சொல்லு. வந்தா தூக்கி வாயில டிவிக்கு சீஃப் சொல்லு. போய் சண்டை போட போற டிவிக்கு சீஃப் சொல்லு, கேக்குறாங்கல்ல சொல்லு. இல்ல தம்பி கிட்ட எனக்கு ஒரே கேள்விதான் தம்பி, கட்சி கொடி பெருசா தேசிய கொடி பெருசா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு போ தம்பி. தேசிய கொடி தாண்டா பெருசு. அப்புறம் என்ன இதுக்கு அவன் பின்னாடி சுத்துறீங்க? கட்சி கொடி தூக்கிட்டு தேசிய அப்படி கொடி கேட்கல. அவர் நடுவுல மியூட் போட்டார், தப்பா நடந்துக்க டிகி சீஃப். நான் ஃபில்அப் பண்றேன். என்ன புண்டைக்கு அப்புறம் கட்சி கொடி பக்கத்துல தேசிய கொடி கொண்டு போய் வச்சு அப்படின்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. டேய் இந்த லூசு புண்ட மாதிரி பதில் சொல்றக்கெல்லாம் நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் கிடையாது. விஜய் ஏண்டா திட்டாடி? விஜய் ஏண்டா அறிவாளியா நீ? இல்ல தம்பி, சாரி இல்ல அண்ணா அண்ணா அண்ணா, நாங்க வந்து தேசிய கொடியை வந்து கார்ல போட்டு அஜித்குமார் ரெப்ரசென்டிங் இந்தியா அப்படின்னு போறோம்னா எங்களை நீங்க செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து கட்சி கொடியை வச்சிருக்கீங்க, இதுல யார் செல்ஃபிஷ்? கைஸ் நான் உங்க கூட சண்டை போறதுக்கு வரல கைஸ். நான் வந்து இந்த கபில ஒருத்த பைத்தியக்கார மாதிரி மாநாளா பாதிப்பட்டு அவரை விடுறா. உங்ககிட்ட சண்டை போட்டு எனக்கு என்ன யூஸ் இருக்கு? கபிலா ஒரு மென்டலுங்க. நீங்க ரசிகர்களா இருங்க, ஆனா அந்த நாய் கபிலா அப்படி இல்ல. ஒரே நிமிஷம் நாங்க ஓட்டு போறோம்டா, நாங்க கேள்வி கேட்போம்டா, நீ பதில் சொல்லி. கபிலா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, இவன் தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் எங்களை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆய் கூட வர மாட்டேங்குதுங்க, மூத்திரம் கூட வர மாட்டேங்குதுங்க. எந்நேரமோ எனக்கு இவன் ஞாபகமா இருக்குங்க. அதனாடா சரிடா, அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போடுறதுக்கு நீ வரல, ரைட்டு. ஃபெலிக்ஸ் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி மேடையில பேசினானே, அது யாரும் உங்களுக்கு பேசலாம்? அவனை போய் கேட்டியா நீ எதுக்கடா அஜித் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு? உங்க கட்சியில இருந்து என்ன பேசினாங்க? உங்க கட்சியில இருந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுக்கு என்னடா பதில் சொல்ற? சொல்லு. நீ அஜித்தை பத்தி பேச சண்டை போட வரல, ரைட்டு. ஃபெலிக்ஸ் பேசுனதுக்கு உங்க கட்சி ரியாக்ஷன், தலைமை ரியாக்ஷன் என்ன, தொண்டை ரியாக்ஷன் என்ன? இங்க பாரு, தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. 8 லாட்ரி சீட்டு விக்கிற தாயொலிமனை வந்து பேச வச்சுக்கிட்டு, ஏண்டா டே என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ வாத்தா, நீ சட்டத்தை புண்டே நாக்க போற புண்டாமனை பொண்டாட்டியோட வர வக்து இல்ல. ஏடா சுண்ணி, நீ வந்து மகளிர் கூட்டம் போட்டுக்கிட்டு நான் பேசுற வரைக்கும் பேசாரா புண்டா? மீட்லரா புண்டா? என்ன மரியாதை கொடுக்குற? ஓட்டு புண்டை கேட்டு வந்தா சொருப்ப கட்டி அடிப்பேன். இப்படிதான் உங்க அம்மா அப்பா வளர்த்துட்டு இருக்காங்களா? இப்படிதான் போய் கெட்ட வார்த்தை ரிஹான் பேச மாட்டாப்ல. கெட்ட வார்த்தை பேசாம கேளுங்க ரிஹான். கெட்ட வார்த்தை பேசாம கேள்வி கேட்கிறேன். இல்ல ப்ரோ யாரும் பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு டைம் கொடுங்க. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நீனும் எனக்கு நான் கேட்கிற கேள்வி கெட்டா பதில் சொல்லணும், சரியா? சங்கீதாவுடைய விவகாரத்தோடைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மகளிர் தினத்தை அன்னைக்கு அது ஒர்த்து இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தங்கிருங்க, யாரும் தூக்க மாட்டாங்க உன்னைய. நீ வெளியே போனா விஜய் பொட்ட ப்ரோ மீட்ல இருங்க ப்ரோ. கபில் ப்ரோ மீட்ல இருங்க, நான் பேசிக்கிறேன். யாரோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுக்கு நான் ஒரு தேர்ட் பர்சன், எனக்கு ஒன்னும் ரைட்ஸ் கிடையாது, சரியா? அப்புறம் எந்த புண்டைகளா ரஜினிகாந்த் வந்து பயந்து போனாரு அவர் பர்சனல் பேசுறீங்க? லூசு புண்டைகளா இல்லடா. அப்புறம் எந்த மயிருக்கு ரஜினிகாந்த் வந்து டிஎம்கே மிரட்டி சொல்லிட்டு அவர் பர்சனல் நீ ஒன்னும் பெரிய புடிங்க இல்ல, சரியா? கெட்ட வார்த்தை பேசல. சரி, கெட்ட வார்த்தை பேசல. ரஜினிகாந்த் ஒருத்தர் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் இருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தெரியுமா தெரியாதா? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை வந்து அவர் வந்து கொரோனா டயத்துல வந்து சில விஷயத்தினால வந்து அவர் விலகிட்டாரு. தனிப்பட்ட முடிவு இல்ல, அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப தனிப்பட்ட முடிவுல அவர் வந்து வெளியே வராரு, சரிங்களா? இத வந்து டிஎம்கே பிரஷர்னாலதான் பண்ணுனாங்க அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பொய்யான விஷயத்த எதுக்கு பரப்பணும்? உங்களுடைய ஆதவ அர்ஜுன் லாட்டரி சீட்டு முதலாளி ப்ரோ, தயவு செஞ்சு யாருமே சொல்லுங்க ப்ரோ. பதில் சொல்றாரு தம்பி கள்ளக்காதலா. நான் நிறைய கேள்வி நான் கேக்குறேன் ப்ரோ, நீங்க பதில் சொல்லுங்க. டிவிகேல எல்லா தலைவர்களும் ஆதவ அர்ஜுன் ரஜினி பத்தி பேசலாம். இல்ல ப்ரோ பேசட்டும் ப்ரோ அவனை பேசட்டும், இருங்க பேச விடுங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரஜினி சொன்னாரா நான் வந்து இந்த மாதிரி கொரோனா காலத்தினாலதான் வரலன்னு?
ஆமா அதே ரஜினிகாந்த் வந்து இருங்க டேய் அறிக்கை டேய் தம்பி அறிக்கை இருக்கு, 2 பக்கம் அறிக்கை இருக்கு, போய் பாத்துக்க. 10ஆம் வரைக்கும் பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, அவர் ஒண்ணும் விஜய் இல்ல அவர் ஒண்ணும் விஜய் கிடையாது. யாருக்கும் பயப்படக்கூடிய அவசியமும் அவருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, யாரும் கோச்சுட்டா கூட பரவாயில்ல எனக்கு. அஜித்குமார் வந்து கருணாநிதியை பத்தி டிஎம்கே பத்தி பேசும்போது தைரியமா எந்திரிச்சு நின்று கைத்தட்டின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகேவா? ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயந்த ஆளு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான ஃபேன் பேஸ் இருக்கு 2 பேத்துக்கும். இது ஒண்ணு விஜய் கிடையாது. சரியா? தினேஷ் ஒரு ஆள் மைக்ல காட்டுதான். காட்டுது ப்ரோ. சார் இல்ல ப்ரோ, இருங்க நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. இருங்க, இந்த பீஸ் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தினேஷ் கேக்குதா? தினேஷ் கேக்குதா? கேக்குதா? தினேஷ் கேக்குதா? தினேஷ் கேக்குதா? ஸ்பேஸுக்கு வந்தோம்னா கேக்குதா இல்லையா, ஹாய் ஹலோன்னு ஒரு வைக்கணும். போனை எடுத்தா ஹலோன்னு சொல்ல தெரியுதுல, வாயில இருந்து வருது இல்ல. ஸ்பீக்கருக்கு வந்தா முதல்ல எடுத்தோடனே நேரம் என்கிட்ட தான் வரீங்க. கேக்குதான்னு கேட்டனா இல்லையா? கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குதா? உனக்கு கேக்குதாடா? நீ டா போட்டு பேசுனா டி போட்டு பேசும். கேக்குதாடி? சரிடி கேக்குதுடி, சொல்லுடி. இதெல்லாம் ரஜினி மட்டும் நீ பேச கேட்டானே வச்சுக்கேன், அப்படின்னா வந்து அவனோட ஃபேனே கிடையாது. விஜய் கேட்டானா என் பேச்ச? விஜய் கேட்டானா? விஜய் ஃபேன்லாம் கிடையாது. இல்லடா, என் பேச்ச விஜய் கேட்டானா என்ன பண்ணுவான்? குத்த வச்சு அழுவானா? பேசுற அபியூஸ் பண்ற, லாங்குவேஜ் யூஸ் பண்ற, இதெல்லாம் ஒரு ரஜினி ஃபேன். ஊரே ஒண்ணு கூடி செய்யுது. அவனுக்கு அதெல்லாம் வலிக்குது. நான் பேசும்போது தான் வலிக்குமா அவனுக்கு? இது வந்து புகழ் ஃபேக் வாய்ஸ் மாதிரி இருக்கு. டேய் இங்க பாருடா, டேய் தினேஷ் இங்க பாருடா, இங்க பாரு, நான் உனக்கு சொல்றேன் கேளு. இங்க பாரு, ரஜினியை தொட்டா ரஜினி ரசிகன் ஏறி கழுத்தா மட்டும் மிதிக்க தான் செய்வான், அடிக்க தான் செய்வான். வாங்கிக்க. என்ன மயிருக்கு என்ன மயிரு? இன்னைக்கு எதுக்குடா போராட்டம் நடத்துறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் அப்புறம் மத்த பஞ்சாயத்து போராட்டம் நடத்தினா எங்கே தர வந்தாரு ரஜினி? என்ன மயிருக்கு ரஜினி ஜிப்பு கிட்ட வந்து வாய வச்ச? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லிரு. நீ பேசு, நான் குறுக்க வர மாட்டேன். இங்க யாரும் குறுக்க வர மாட்டாங்க. இந்த மைக்ல இருக்கிறவங்க யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன மயிருக்கு என்ன போராட்டம் மயிர் பண்ண? உன் போக்கஸ் என்ன? நீ அங்க போக வேண்டியதுன? உன் அரசியல் எதிரி யாரு? அரசியல் இருக்கிற உனக்கு எதிரி யாரு? திமுக, அதிமுக, பிஜேபின்னா நீ அங்க போய் வைக்க வேண்டியதுன? என்ன மயிருக்கு ரஜினி ஜிப்பு கிட்ட வந்தீங்க? அந்த அளவுக்கு பேசுதான் புதுசு. நீ கேக்குற क्वेश्चंஸ்க்கு என்கிட்ட ஆன்சர் எல்லாம் கிடையாது. நான் ஒரு காமனா அப்சர்வ் பண்றேன். அதுக்கு நீ ஆன்சர் மயிர் பண்ண வரலனா அப்புறம் என்ன மயிருக்கு மைக் எடுத்துட்டு மேல வர? நீ பேசுறது ரொம்ப கேவலமா இருக்கு. நீ பேசுறத விடவாடா, நீ கமெண்ட்ல பேசுறத விடவாடா. டேய் இங்க பாரு, நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். தினேஷ் ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சுக்க. நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். என்ன, நான் இந்த அரசியல் கட்சிக்கு எனக்கு டிவிக்கு அடிக்கிறது தான் எனக்கு என் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன விருப்பம், என்ன உரிமை அது, புரியுதா? ஓட்டு போடுறதும் ஓட்டு போடாததும் என் உரிமைன்ற மாதிரிதான் விஜய் ஏறி போட்டு மிதிக்கிறதும் மிதிக்காம இருக்கிறது என் உரிமை, புரியுதா? ஒரு அரசியல் கட்சி சொல்ல விடாண்டா, உங்க என்ன தடுக்கிறேன்னா நானு என்ன சொல்லும் போது சொல்ல விடுங்களாண்டா. ஏன்டா சொல்லிட்டே வருவீங்களாடா? கபிலனை மட்டும் பேச விட்டுறாதீங்க, பேசினா ஏறி ஓத்துருவான்னு பயமா இருக்கா? எல்லாம் எவனா சொல்லி அனுப்பிச்சிருக்கான்ல. பேச விடு. என்ன பேச வந்தது கம்ப்ளீட் பண்ண விட மாட்டற. நீ என்ன பேச வந்த சொல்லு. கேன்றா பேசுறது முதல்ல நீ பெரிய மயிர் சொல்லி தொலையும். நீங்க பேசி முடிங்க. அபியூஸ் பண்ண இருங்க, கெட்டது பேசினா இதான் காரணம் சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. இருங்க சொல்லு, என்ன சொல்ல வந்த சொல்லு. ஓட மாட்டேன். சரி நீ ஓட மாட்டேல, சரி நீ வீர வெங்காயம் தானே, தனியா இருட்டுல நிக்காத, வெளிச்சத்துல சொல்லு. சொல்லினே இருக்க, பேசிட்டே இருக்க, பேசுறா ஏதாவது லாஜிக்கா பேசுற. சரி நீ இவ்வளவு பேசுறிய, என்ன பேசுற? பின்னாடி என்ன பாட்டு வருது? ஓகேவா? அது உன்னோட குரூப்ல யாரும் பண்றாங்க பாரு, எனக்கு வந்து கேட்கல. என் குரூப்ல எதுவும் பண்ண முடியாது. லூசு பையல நான் தான். தப்பு இல்ல, அசிங்கமா பேசுறிய. என்ன அசிங்கமா கேக்குறேன்? என்ன அசிங்கமா பேசுன? எல்லாரும் பேசுற விஜய் வந்து ஓகே, என்ன அசிங்கமா பேசுனேன்னு சொல்லு. என்ன அசிங்கமா பேசுனேன்னு மட்டும் சொல்லு.
நீ பேசுறது கொச்சையா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க காட்ட முடியும். நீ பேசுறவங்க தெரியும். என்னடா பேசுனா சொல்றேன். நான் அசிங்கமா பேச மாட்டேன். நீ பேசணும் உன் ஸ்பேஸ்க்கு உன் டீம் நீ லிசன் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? நான் ஒன்னும் சொல்லி காட்டணும் அவசியம் கிடையாது. சொல்ல மாட்டேன். அவர் பொலிட்டிக்கலா வராரு. சொல்லல. சரி நல்லது சரி நல்லது பண்ண வராரு. சரி அவன் பேசு. ஏன் அவன் பர்சனல் லைஃப் யாரு நல்லது பண்ண வராரு? இப்போ கபிலன் எப்படி போயிட்டாங்க கபிலன். இப்படியே எல்லாமே போயிருந்தா கபிலன் எப்படி கபிலன் போரிங் பேச்சு கொடுக்குற ரியான் குறுக்க வராதீங்க. இதுதான் நான் சொன்னேன், கேக்குறீங்களா? இல்ல கபிலன் ப்ரோ இவன் உங்களை இது பண்றாங்க வந்திருக்காங்க கபிலன் ப்ரோ. விடுங்க அவனை விடுங்க. நம்ம விஜய் அது என்ன தொற்று ஒண்ணும் பிரச்சனை. எனக்கு விஜய் தான் போட்டியே வரட்டும். எனக்கு விஜய் தமிழ்நாட்டுல எனக்கு விஜய் தான் போட்டியே வரட்டும்ன்றேன். அந்த அந்த பேராமீட்டர்ல வந்தா கூட சந்தோஷம் தான். இல்ல கபிலன் ப்ரோ ஒரே பேருங்க. எதுக்கு இப்படி கொச்சையா பேசுறான்னு சொல்றாங்களா? அவன் தலைவனை தொட்டா இதை விட பேசுறான். நான் என்ன கேக்குறேன், யோகியமணி சிகாமணி தினேஷ் அவர்களே போயிட்டு விஜய் ஃபேன்ஸோட ராம்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு அபிஷியல் ஐடி விங்ல பொறுப்புல கொடுத்து வச்சிருக்கிற அவன் ட்வீட்லாம் போயிட்டு புண்டன்னு டைப் பண்ணிப்பாரு. அவன் யாரெல்லாம் என்னென்ன திட்டி வச்சிருக்கிறான் பாரு. போன வாரம் எடுத்து போட்டேன், 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டேன். ஜானரிசாமி சாம்சனும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கான். அவன் ஐடியில இருந்து வீடியோவோட எடுத்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். கிரேசி பையன் எடுத்து போட்டிருக்கிறாரு. என்ன ஜான் ஆரோக்கியசாமி எந்தெந்த ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற ஐடி பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் ஃபேன் அபியூசர்ஸ் தான். வேணும்னா போ ஜானரிசாமி ஐடியை போய் பாரு. உன் கட்சி தலைவன் உன் கட்சியில இருக்கிறவன் இங்க மத்த பொண்ணுங்களையும் மத்த பயலோலையும் அபியூஸ் பண்றதை ஃபாலோ பண்ணி வச்சு அதை என்கரேஜ் பண்ற உன் தலைவன் இங்க. நான் தன்னந்தனியா என் இஷ்டத்துக்கு நான் பண்றேன். என் தலைவனை எனக்கு என்ன சம்பளமா கொடுக்குறாரு, இல்லைன்னா பிரியாணி போடுறாரா, இல்ல உட்காந்து என்கரேஜ் பண்றாரா? ஏய் ரஜினி இந்த மாதிரி யாரும் பேசாதீங்கன்னு கண்டிச்சுதான் விட்டுருக்கிறாரு. அதுவும் ஜாடமாடியா. அதுவும் அவர் பண்ணல. அவர் நேரம் இன்னொருத்தரை விட்டு பண்ண வச்சது. அது அவர் பண்ணாரா இல்ல அவங்க பண்ணாங்களா ஏதோ ஒண்ணு. அவரை விட்டு கொடுக்கலாம், ஆனா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அவரை. இல்ல கபிலன் அவ்வளவு தூரம் எல்லாம் வளர்க்க வேண்டாம் கபிலன். சொந்த கட்சியோட தலைவரோட பொண்டாட்டியே இவனுங்க உட்காந்து பச்சையா உட்காந்து போடுறாங்க. அது அங்க யூடியூப் வரைக்கும் போயிடுச்சு. யூடியூப் வரைக்கும் நியூஸ் வரைக்கும் நாரி போச்சு. இன்னும் தெரிவிக்குதுங்க ஆதார் சங்கம் அபிஷியலா இன்னும் அவங்க டைவர்ஸ் வாங்கல. இத்தனை நாள் நீங்க அண்ணின்னு சொன்ன ஒரு மனுஷிய எப்படா நீங்க அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நீங்களா நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரலாமா? இருக்கல கேவலமான விஷயம். தான் தலைவன் பொண்டாட்டிய தான் தொண்டனே பச்சை திட்டுறாங்க. இல்ல கபிலன் ப்ரோ அது என்ன தெரியுமா, ஸ்டாலினோட அவங்க 2 பேரும் ஒரே இன்ட்ரோவர்ட் எடுத்து போட்டாரு. ஆமா கபிலன் அவனே பப்ளிக்கா அது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய் அப்படி சொல்லும் போது அந்த நாயை ஃபாலோ பண்ற இந்த நாய்ங்க என்ன பண்ணும்? கடிச்சுதான் வைக்கும். ஜிப்சி அந்த பிங்க் மேன் வந்திருக்கான், கொடுக்கலாமா? இன்னைக்கு ரொம்ப அவன் வேண்டாம். போர் அடிச்சுட்டா அவன் 4 இது சொல்லுமா. அடுத்த விஜய் பண்ண வரைக்கும் ஏத்துங்க ப்ரோ. அடுத்த விஜய் பண்ண வரைக்கும் ஏத்துங்க ப்ரோ. அவன் என்னமா கேட்பான்? இல்ல ப்ரோ அவன் ஒரு இல்ல இன்னைக்கு அவன் இல்ல நான் இப்ப பேசுறேன். அவன் சொல்றேன் பேசுங்க. இல்ல அவங்ககிட்ட நான் பேசல. அவன் பேச போறத சொல்றேன். அந்த இடத்துல ஒரு ரேப் நடந்துச்சு, இந்த இடத்துல கொலை நடந்துச்சு, அதெல்லாம் பேசாம இதை பேசிட்டீங்கடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். முதல்ல அவன் பேச கொடுக்குவா. கொடுங்கப்பா. சரி கொடுங்க, ஒரு 1/4 மணி நேரம் பொழுதுபோக்குவோம். வாடா அடுத்து இதோட 4வது பீஸ் தானே? ஆமா இன்னைக்கு 4வது பீஸ். ஆனா 3 பீஸ் நீங்க தான் சாப்பிட்டு இருக்கீங்க. யாருக்கு வேணும் இந்த பீஸ்? அந்த தம்பி யாரோட ஜிப்புக்கு வர்றான் ஃபர்ஸ்ட் பாத்துக்குவானா? ரியான்ட கொடுத்துருங்க. கரெக்ட்டா இருக்கும். பேசக்கூடாது. ரியான் கெட்ட வார்த்தை மட்டும் பேசக்கூடாது. ஐயா எனக்கு கெட்ட வார்த்தை பேசியது வாயிலே வராதியா. என்னையா நீங்க எப்படி பேசிட்டீங்க நீங்க? சரி ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கபிலன் ஆல்ரெடி இல்ல புரியல ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல. எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகும்டா. கொஞ்ச நேரம் எனக்கு டயர்ட் இது கொடுங்கடா. என்னடா என் ஜிப்பும் கொஞ்சம் டயர்ட் ஆகும்ல. வாளுகிட்ட எல்லாம் பேசக்கூடாதியா, தலைகிட்ட தான் பேசணும். வாளுனா அப்ப விஜய் தான் வாளா? அப்ப நீ விஜயோட பூலா? இல்ல ஆல்ரெடி போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். தலைவனை வேற பேசிட்டானுங்க இன்னைக்கு. ஐயோ அப்பா கட்ஸ பத்தி பேசினா உன் தலைவன். டேய் ஓடி கழிப்பையில லே
சத்தியமா சொல்லு. அந்த அம்மா முன்னாடி கையை நீட்டி கையை கட்டிக்கிட்டு, அம்மா அவர்களே நீங்களாம் கட்ச பத்தி பேசலாமாடா டே? இல்ல இல்லையா, என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்ல வந்து கனிமொழி உதயநிதினு சொல்லி பூதிமோனே கை கட்டி நின்று பேச வேண்டாம்டா, கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு. ஏண்டா மெண்டல் வந்துட்டு எதுக்கு செலவழிக்கிறீங்க? அபியூஸ் என்ன பண்றீங்க? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அபியூஸ் பண்ண மாட்டாங்க. பேசுவேன் விஜய் ரசிகனா இருந்துகிட்டு. விஜய் நல்ல குடும்பமா? விஜய் குடும்பம் சொல்லு. சரி அம்மா மியூட்ல இரு. மீட்ல எல்லாம் இருக்க முடியாது, மீட்ல எல்லாம் இருக்க முடியாதா சுன்னி? நான் பேசதான்டா பேசுவேன், என்னடா பண்ணுவ? இல்ல ரிகான் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. நல்ல குடும்பத்தை பிறந்த பசங்களை தான் கிண்டல் பண்ண. நீ ஒரு தெவடியா பயிலுக்கு பிறந்தது தானே, உடனே அபியூஸ் பண்ணலாம். நீ என்னடா வார்த்தை, நீ மீட்ல இரு. தெவடியாளுக்கு பிறந்த உங்களை மாதிரி தெவடியாளுக்கு பிறந்தவன் தெவடியாளுக்காக பிறந்த உன்ன மாதிரி தெவடியாளுக்கு பிறந்த தெவடியா புண்டை புண்டை எச்ச புண்டை தெவடியா புண்டை தெவடியாளுக்கு பிறந்தவனே நீ. தெவடியா பையன்டா, உங்க அம்மா இப்பதான் வந்தாளா? உன் அம்மா இப்பதான் அனுப்பிச்சு விட்டான். வந்தாளா? அனாத புண்டை, தோல் ஒத்த தெவிடியா புண்டை, மாட்டு ஒத்த மாலை புண்டை, சிங்க ஒத்த சின்ன புண்டை, முயல் ஒத்த முட்டா புண்டை, பூனை ஒத்த புடுங்கி புண்டை, பனி கூதி ஓக்க, காணாமல் கதிர கதிர ஓக்க, எட்டுக்கால் பூச்சி எட்டி ஓக்க, அன்னப்பொருக்க அழுத்தி ஓக்க, கொரிலா ஒத்த கோளாறு புண்டை, நரி ஒத்த நார புண்டை, எலி ஒத்த எரும புண்டை, நாய் ஒத்த 9 புண்டை, ஒட்டக ஒத்த ஓல் வாங்கி புண்டை, மானு ஒத்த மட்டி புண்டை, கரடி ஒத்த கஸ்மால புண்டை, தவளை ஒத்த தற்குறி புண்டை, ஓல் ஒத்த ஓல் மாதிரி புண்டை. இப்ப பேசுங்க. பிங்க்மேன் தெவடியா பையா இருக்கியா? செத்து இருப்பான். தேடி தேடி புடிச்சு டவுன்லோட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கருமத்தெல்லாம் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு எடிட்டுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றதுதான். சரியா? அதனால இந்த கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் பெருசாலாம் சீனு போடாத நினைக்காத. பிங்க்மேன் கபிலா, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தேயா? சப்போர்ட் பண்ணி மயிரை புடுங்க வந்தாரு. மயிறு ஆதவ அர்ஜுனா பேசிருக்கிறான். உன் அண்ணன் சொல்லி பேசாம இருக்க மாட்டான். ஜானரி சாமி சொல்லாம அவன் பேசிருக்க மாட்டான். என்ன மயிருக்கு இன்னைக்கு எங்க கிட்ட எங்க சிப்பு கிட்ட வந்து குடி போறீங்க? ஏன் எங்க வீட்டுக்கிட்ட போய் அதையா சொல்ல வந்தேன் நானு. எதுக்கே அவனுக்கு ரஜினியை பத்தி பேசுறானுங்க தேவையில்லாம சொல்ல வந்தேன். அது என்கிட்ட என்னடா கேக்குறேன்? எவனா போய் பேஸ் போட்டு உட்காந்துருப்பான்ல விஜய் ஃபேனு, டிவிக்கு கஃபேன்னு, அவனை போய் கடிக்க வேண்டியதுன்னா வக்கு இருந்தா. இல்ல என்னன்னா, இப்ப அரசியலின்னு வந்துட்டா அஜித் பத்தியோ இல்ல சூர்யா பத்தியோ ரஜினி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா அவன் என்ன சொன்னானா, திமுக வந்து மிரட்டிச்சுன்னா உண்மையா? அது மிரட்டினா திமுக குடும்பம் வந்து மிரட்டிச்சா ரஜினிய? எனக்கு ஒரு டவுட்ரா, நான் உனக்கு கேட்கவா? இப்ப நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லு. பதில் சொல்லு. அந்த பதில் தான் கேள்வியா வைக்கிறேன். அந்த கேள்வி அந்த பதில் இது என்னது? இது என்ன லாஜிக்? கேள்வி கேட்டா பதில் சொல்றேன்டா. சரி பதிலா சொல்றேன்டா. பதில் சொல்லவா? குறுக்க வரக்கூடாது. அபியூஸ் பண்ண கூடாது. திருப்பி நானும் பண்ணுவேன். டேய், நான்லாம் அபியூஸ் பண்ண தேவையில்ல. மறுபடியும் அந்த பொண்ணு ஆடியோ ப்ளே பண்ணி விட்டுவேன். எனக்கெல்லாம் அபியூஸ் பண்ண அவசியமே கிடையாது. கேளு. அது கீழே ஏதோ கத்தி நின்றானுங்க தெவடியாளுக்கு. பயமா இருக்கா? இல்ல பயமா இருக்கா? ரிஹான் பேசினா பயமா இருக்கா? அப்புறம் வேதா பேசினா பயமா இருக்கா? சொல்லு. ரெட்ரான் பேசினா பயமா இருக்கா? இங்க பேரு அவன்லாம் சும்மாலாம் நினைச்சிட்டு இருக்காத. அவன்லாம் என் முதலே குத்துனவன். உன் முதல்ல குத்துறதுலாம் எம்ம நேரம் ஆகும். அதெல்லாம் ஒரு ஆளு பூலு. போட்டு வாயில ஓத்துருக்காங்கல்ல எல்லாரும். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? இத்தனை பேரை நான் வாயில விட்டுருக்கேன் தம்பி. வாயில வாங்கினீங்களே எப்படி இருந்துச்சு? பேசுற பொட்டச்சி மாதிரியே இருக்கு. சொல்றான் பத்தியா? அத கொட்டையே இல்லாதவன் சொல்றான் கூல் இல்லன்ட்டு. அம்மா வந்து தப்பி பார்த்தால அனுப்பிச்சு விட்டேன். இந்த சைடு உன் அம்மா, இந்த சைடு உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டேன்டா. இப்பதான் வந்தாளா? வச்சுக்கிட்டோம்டா. உன் அம்மாவை நான் வச்சுக்கிறாள. உன் அம்மா இப்பதான் அனுப்பிச்சு விட்டேன். வீட்டுக்கு வந்தாளா? வீடியோ கால் பண்றா. வீடியோ கால் வாயா காட்டுறேன்.
ரொம்ப நேரம் ஊம்புறியடா மாத்தல வாடி இதோ நீ உன் பையன் பேசலாம் பாரு. கண்ணாடி பார்த்து பேசாத. உன் பையன் பேசலாம் பாரு. வீடியோ கால் வாடா. உன் அம்மா காட்டுறேன் வாடா. பக்கத்துல கண்ணாடி பார்த்து பேசாத. அப்பான்னு கூப்பிடுறா. என் பையன் தானே, நீ எனக்கு தானே போறத. விஜய் தாண்டா பொட்ட விஜய் தான் பொட்ட எனக்கு தாண்டா போறத நீ பையா. அடே அமைதியா. அப்பா கிட்ட பேசக்கூடாது. அப்பா கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும். அப்பா கிட்ட இப்படி பேசக்கூடாது. சரி, நீதான் உங்க அப்பனா? நீ யாருக்குடா பிறந்த? பிங்க்மேன் அவனுக்கே பிறந்துக்கிட்டாங்க. டேய் பிங்க்மேன், நீ யாருக்கு பிறந்த? கபிலன் சரி பதில் சொல்லு. திமுக குடும்பம் வந்து ரஜினி இல்லடா, அவங்க அப்படி பச்சை பச்சை திட்டி இந்த படத்துல இல்ல விஷால் படத்துல என்ன சூரி கேப்பாப்ல, என்ன மாப்ள சௌக்கியமா நல்லா இருக்கியா வந்துயா, அங்க பச்சை பச்சை திட்ட வேண்டிய அப்படியே டோட்டலா மாறுற. அவ்வளவுதான், திட்டினா திட்ட வேண்டியதுதான். துப்புனா தொடச்சு போடுறேன். நாங்கள் சம்பத்து மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். என் பையன் எனக்கு தான் பிறந்தான். அவன் ஏதோ பக்கத்துல தான் இருக்குது அவன் அம்மா என்கிட்ட. வீடியோ கால் வாடா. அம்மா எங்க விஜய் வீட்டுல இருக்காளா? நீதான் விஜய் பையனாச்சே. உன் அம்மாவே என் பக்கத்துல தானே இருக்கா. வீடியோ கால் வர சொன்ன வர மாட்டேங்கிற பத்தியா. உன்னை நம்பிலாம் யாராவது ஆம்பளையாவது வீடியோக்கு வர முடியுமாடா? டேய் மனசாட்சியோட தொட்டு சொல்லு. இல்ல ப்ரோ, இவன் ஐட்டமா இல்ல இவன் என்ன பண்றான் புரியுதா? இப்ப வீடியோ கால் கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரெட் டிராகன், செகண்ட் பையன் வந்து வேதா. யாரு அனாத புண்ட, தோல் ஒத்த தெவிடியா புண்ட, மாட்டு ஒத்த மாலை புண்ட, சிங்க ஒத்த சின்ன புண்ட, முயல் ஒத்த முட்டா புண்ட, பூனை ஒத்த புடுங்கி புண்ட, பனி கூதி ஓக்க, காணாம இருக்க கதற கதற ஓக்க, எட்டுக்கால் பூச்சி எட்டி ஓக்க, அன்னப்பொருக்க அழுத்தி ஓக்க, கொரிலா ஒத்த கோளாறு புண்ட, நரி ஒத்த நார புண்ட, எலி ஒத்த எரும புண்ட, நாய் ஒத்த 9 புண்ட, ஒட்டக ஒத்த ஓல் வாங்கி புண்ட, மான் ஒத்த மட்டி புண்ட, கரடி ஒத்த கஸ்மால புண்ட, தவளை ஒத்த தற்குறி புண்ட, ஓல் ஒத்த ஓல் மாதிரி புண்ட. புரியுதா? இது எல்லாமே அந்த பொண்ணு உன்னை திட்டி இருக்கு. ஒன்ன மட்டும் இல்ல, உன் கட்சிக்காரனை தான் திட்டி இருக்கு. இந்த மாதிரி வீடியோ ஒரு வருஷம் பிங் பண்ணிக்கிறேன். எப்ப இந்த மாதிரி வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு மறக்காம எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க. எடுத்து போடு. பிங் பண்ணி இருறா. இந்த மாதிரி டிஎம் ஜிப்சி எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பி விடுங்க மறக்காம. மினிமம் ஒரு 20 செகண்டுக்கு மேல இருக்கணும் வீடியோ. யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு லிங்க் மட்டும் அனுப்பி விடுங்க. நல்லா இருக்கு. கபிலன் ப்ரோ கீழே டெவில்னு ஒரு தெவிடியா போய் வந்தாங்க, பேசின பத்தி ஓடியே போயிட்டா வெளில. அவன் ஒரு கண்டென்ட் கிடைக்க வந்திருக்கான் அவருக்கு. சார் பாத்தீங்களா எப்படி விஜய் ஃபேனை தூக்கி போட்டு செய்யறாங்க பாத்தீங்களா அப்படின்னு எங்க போய் தெரியுமா நியாயம் கேட்பான். பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல விட மாட்டேங்கிறான். அதுதான் ரெட் டிராகன் போய் கடிச்சான் அவன். சரி வரேன். நான் இப்ப வந்து பதில் சொல்றேன்டா. டேய் உனக்கு பூலே இல்ல, அமைதியா இருக்கா கொஞ்ச நேரம். எப்படி சப்பி பாத்தியா? வந்து சப்பி பாத்தியா? உங்க அம்மா விட்டு சப்ப ஓட்டியா? இல்ல வேணும்னே சொல்றேன். கொஞ்ச நேரம் டேய் உன் அம்மா இப்ப என்ன அம்மா சொன்னால வீட்டுக்கு எப்படி சப்பி பார்த்தா எப்படி இது பண்ண சொல்லு. டேய் தெவிடியா பையா, எப்படி என் போல் இல்லன்னு சொல்ற? சப்பி பாத்தியா? டேய் தெவிடியாளுக்கு பொண்ணு தெவிடியாவோட நான் தெவிடியா பத்த கூச்சு போட்டையோட தெவிடியா மாமனே உங்க அம்மாவை அமுச்சு விட்டு சப்ப ஓட்டியா சொல்லு. எப்படி எனக்கு பூல் இல்ல? அம்மா அமுச்சு விட்டுடா. இப்ப நான் முதல்ல நான் கேது சொல்றேன் போட்ட. டேய் ஓடா. டேய்